Hi, in the video la நம்ம support vector machines algorithm பத்தி பார்க்க போறோம். Support vector machines algorithm வந்து ஒரு supervised learning algorithm இல்லாட்டி unsupervised learning algorithm அப்படினு கேட்டிங்கனா இது வந்து ஒரு supervised learning algorithm. So நம்ம வந்து ஒரு labeled data set வந்து யூஸ் பண்ணுவோம். And இது வந்து நம்ம எது மாதிரியான task வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா for both classification as well as regression task. So regression taskல வந்து நம்ம ஒரு continuous value வந்து predict பண்ணுவோம். For example house price prediction. Classification taskல வந்து நம்ம ஒரு continuous value predict பண்ண மாட்டோம். Instead discrete values வந்து predict பண்ணுவோம். For example ஒரு email வந்து spam email இல்லாட்டி ham email இல்லாட்டி ஒரு பர்சனுக்கு வந்து கோவிட் இருக்கா இல்லையா. ஸோ இது மாதிரியான டாஸ்க் வந்து நம்ம support vector machines algorithm வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அல்காரிதம்குள்ளே டேரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டர்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் லீனியர் அண்ட் நான் லீனியர் செப்பரபிள் டேட்டானா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறமா ஹைப்பர் பிளேன்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஹார்ட் மார்ஜின் சாஃப்ட் மார்ஜின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் கன்ஸ்டெயின்ஸ் ஃபார் ஹார்ட் மார்ஜின் அண்ட் சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். So first vector na enna அப்படின்றத பார்க்கலாம். So vector is just an object and it has both magnitude and direction. So ஒரு vector எப்படி இருக்கும்? For example இதுதான் நம்மளோட cartesian coordinate அப்படின்ட்டு assume பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிற இந்த லைன் தான் vector. So இந்த vector வந்து நம்ம எப்படி நேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OA. So it starts from this point and இங்க வந்து A இருக்கு. ஸோ அதனால இந்த வெக்டரை வந்து OA அப்படின்ட்டு represent பண்ணுறோம். ஸோ இங்கே 4,3ன்ட்டு அப்படி ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வெக்டரில் எங்கே வந்து 4,3 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் வேல்யூ அண்ட் இதோட ரெஸ்பெக்டிவ் ஒய் வேல்யூ தான் வந்து இங்கே 4,3 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் இந்த வெக்டரோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ மேக்னிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேக்னிடியூடை நம்ம நார்ம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்ட் இதை வந்து இது மாதிரியும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நார்ம் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எப்படி வந்து மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டரை கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூக்ளிடியன் நார்ம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் திஸ் வெக்டர் வந்து இஸ் 5 அண்ட் இந்த மேக்னிடியூடை நம்ம நார்ம் அப்படின்ட்டு சொல்வோம். இப்போ நெக்ஸ்ட் டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர் இஸ் கிவன் பை u1, u2. ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ இங்கே u1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிவைடட் பை நார்ம் ஆஃப் u. நார்ம் ஆஃப் யூனா என்ன, நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல மேக்னிடியூட், அதுதான் வந்து நார்ம் ஆஃப் u. ஸோ நார்ம் ஆஃப் u இஸ் 5. ஸோ 4 டிவைடட் பை 5 கமா u2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிவைடட் பை நார்ம் ஆஃப் u வந்து அகெயின் 5. ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8 கமா 0.6. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனை வந்து டைரக்ஷன் வெக்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் ஒரு நம்ம நேம் ஒன்று அசைன் பண்ணிடலாம் w அப்படின்ட்டு. ஸோ w இஸ் த டைரக்ஷன் வெக்டர். அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா norm of a direction vector will always be equal to 1. So norm of a direction vector na square root of 0.8 square plus 0.6 square. So இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து square root of 1. So that is 1. So direction vector has a magnitude of 1. அண்ட் இந்த டைரக்ஷன் வெக்டரை நம்ம யூனிட் வெக்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ யூனிட் வெக்டர்னால் வந்து இட் வில் நாட் ஹாவ் ஹை மேக்னிடியூட். ஸோ அதோட மேக்னிடியூட் வில் ஆல்வேஸ் பி 1. ஸோ டைரக்ஷன் வெக்டர் ஆர் யூனிட் வெக்டர் இதோட மேக்னிடியூட் வில் ஆல்வேஸ் பி 1. ஸோ எதுக்காக நம்ம இதெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து இந்த வீடியோ எண்டில் நம்ம எப்படி வந்து இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை ஃப்ரேம் பண்ணுவோம் அண்ட் அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்போ வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அகெயின் ரீவிசிட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து இந்த கான்செப்ட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ வெக்டரை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லீனியர் அண்ட் நான் லீனியர்லி செப்பரபிள் டேட்டானா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம்.
ஸோ லீனியர்லி செப்பரபிள் டேட்டானா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த சர்க்கிள்ஸ்லாம் வந்து ப்ளூ கலரில் ரெப்ரசென்ட் ஆகியிருக்கு அண்ட் இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து லைட் கலர் எல்லோவில் ரெப்ரசென்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் சர்க்கிள்ஸ் அண்ட் எல்லோ கலர் சர்க்கிள்ஸை நம்ம எப்படி வந்து செப்பரேட் பண்ணலாம்? ஸோ யூஸிங் அ லைன். ஸோ அதனால தான் வந்து திஸ் இஸ் லீனியர்லி செப்பரபிள் டேட்டா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கேயும் வந்து ப்ளூ கலர் சர்க்கிள்ஸ் இருக்குது அண்ட் எல்லோ கலர் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்த கேஸில் ப்ளூ கலர் சர்க்கிள்ஸ் அண்ட் எல்லோ கலர் சர்க்கிள்ஸை நம்ம எப்படி வந்து செப்பரேட் பண்ணலாம்? இங்கே வந்து லைன் எதுவுமே வரைய முடியாது. ஸோ இன்கேஸ் லைன் வந்தால் நம்ம இது மாதிரி ஒரு கேர்லி லைன்ஸ் தான் வந்து வரைவோம். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நான் லீனியர்லி செப்பரபிள் டேட்டா அப்படின்ட்டு சொல்வோம். ஸோ லீனியர்லி செப்பரபிள் டேட்டா அண்ட் நான் லீனியர்லி செப்பரபிள் டேட்டானா என்ன அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹைப்பர் பிளேன்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. 3 ட்ரையாங்கிள் பாயிண்ட் அண்ட் 3 ஸ்கொயர். ஸோ இந்த ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி வந்து செப்பரேட் பண்ணலாம்? ஸோ இங்கே வந்து 1 டைமென்ஷன் தான் இருக்குது. 1 டைமென்ஷன்னா இங்கே வந்து வெறும் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம லைன் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. இன்ஸ்டெட் 1 டைமென்ஷனில் வந்து இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 1 டைமென்ஷனல் ஸ்பேஸை இந்த பாயிண்ட் வந்து 2 பார்ட்ஸாக வந்து செப்பரேட் பண்ணுது. ஸோ இங்கே ஹைப்பர் பிளேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹைப்பர் பிளேன் டு செப்பரேட் த டேட்டா இன் 1 டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஸோ 1 டைமென்ஷன் பற்றி பார்த்தோம். இப்போ 2 டைமென்ஷன் எடுத்துக்கலாம். 2 டைமென்ஷனாக நம்மக்கிட்ட எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அகைன் இங்கே வந்து 6 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. 3 ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் 3 ஸ்கொயர்ஸ். ஸோ இப்போது இந்த டேட்டாவை நம்ம எப்படி வந்து செப்பரேட் பண்ணலாம்? ஸோ ட்ரையாங்கிளையும் ஸ்கொயர்ஸையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணோம் இன் 2 டைமென்ஷன். ஸோ இங்கே வந்து நம்ம பாயிண்ட் யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் லைன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 டைமென்ஷனல் ஸ்பேஸை இந்த லைன் வந்து 2 பார்ட்ஸாக வந்து செப்பரேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லைன் வந்து இஸ் அ ஹைப்பர் பிளேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து பாயிண்ட்டை வந்து ஹைப்பர் பிளேன் அப்படின்ட்டு சொன்னோம் இன் 1 டைமென்ஷன் அண்ட் இங்கே வந்து லைன் இஸ் அ ஹைப்பர் பிளேன் அப்படின்ட்டு சொல்கிறோம் இன் 2 டைமென்ஷன் பிகாஸ் திஸ் லைன் இஸ் செப்பரேட்டிங் த 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ் இன்டு 2 பார்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் பார்ட் அண்ட் இதுதான் வந்து செகண்ட் பார்ட். ஸோ இப்போ 3 டைமென்ஷனில் எப்படி வந்து நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ 3 டைமென்ஷனை வந்து நம்ம கிளியராக வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதனால் இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, இங்கே ஒய் ஆக்சிஸ் இருக்குது அண்ட் இங்கே தேர்டாக ஒரு ஆக்சிஸ் இருக்குது ஜி அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்டை நம்ம எப்படி வந்து செப்பரேட் பண்ணுவோம்? ஸோ இதுக்கு வந்து நம்ம லைன் யூஸ் பண்ண மாட்டோம், பாயிண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் இங்கே வந்து ஒரு பிளேன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து அந்த பிளேன். ஸோ இந்த பிளேன் வந்து divides 3 dimensional space into 2 parts. So in 3 dimensional space plane is separating the data. அதனால 3 dimensional spaceல வந்து hyperplane is a plane அப்படின்ட்டு சொல்வோம். So point, line and in the plane எல்லாமே வந்து hyperplanes. They help to separate the data in the respective dimension. So hyperplanesனா என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ hard margin classifier இல்லாட்டி maximum margin classifierனா என்ன அப்படின்றத ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லீனியர் கிளாஸிஃபயர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லீனியர் கிளாஸிஃபயர்னா வந்து கிளாஸிஃபையிங் டேட்டா தட் இஸ் லீனியர்லி செப்பரபிள். அண்ட் எப்படி வந்து இதை கிளாஸிஃபை பண்ணுவோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹைப்பர் பிளேன். ஸோ ஹைப்பர் பிளேன்னா ப்ரீவியஸாக என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ பாயிண்ட், லைன் ஆர் அ பிளேன். ஸோ இங்கே வந்து 2 டைமென்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து hyperplane is a line. ஸோ எப்படி வந்து இந்த hyperplane வந்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 3 டைப்ஸாக வந்து இந்த லைனை வந்து வரையலாம். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ல இந்த லைனை வந்து இது மாதிரி வரையலாம் டு செப்பரேட் ட்ரையாங்கிள் ஃப்ரம் த ஸ்கொயர்ஸ். ஆர் இந்த லைனை வந்து நம்ம இந்த பொசிஷன்லையும் வரையலாம் டு செப்பரேட் த ட்ரையாங்கிள் ஃப்ரம் த ஸ்கொயர்ஸ். அண்ட் இந்த லைனை வந்து நம்ம இந்த பொசிஷன்லையும் வரையலாம் to separate the triangle from the squares. So triangle and square ஓட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகல, லைனோட பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த 3 லைனுமே வந்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸை வந்து கிளியராக வந்து செப்பரேட் பண்ணுது.
ஸோ அப்போது எந்த லைன் வந்து பெஸ்ட்டாக வந்து செப்பரேட் பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பெஸ்ட் கிளாசிஃபையர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபையர் தட் வில் ஹாவ் லார்ஜ் மார்ஜின். ஸோ இந்த லைன் இதுதான் வந்து நம்மளோட டிசிஷன் பவுண்டரி அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணு லைன் ஆர் டிசிஷன் பவுண்டரி வந்து ஷுட் பி ஃபார் ஃப்ரம் த டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இந்த டிசிஷன் பவுண்டரி ஷுட் பி ஃபார் ஃப்ரம் த ட்ரையாங்கிள்ஸ் ஆஸ் வெல் அஸ் த ஸ்கொயர்ஸ். ஸோ இந்த மூணு கிளாசிஃபையரில் எந்த விஷுவலைசேஷனில் வந்து எந்த கிளாசிஃபையரில் வந்து த லைன் இஸ் ஃபார் ஃப்ரம் த டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ணுவீங்க? ஸோ இதை வந்து நான் அகெயின் ரப் பண்ணிடுறேன். ஸோ கிளியராக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிசிஷன் பவுண்ட்ரி இஸ் நாட் வெரி ஃபார் ஃப்ரம் போத் த டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து வெரி க்ளோஸ். இப்போ இந்த டிசிஷன் பவுண்டரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிசிஷன் பவுண்டரி வந்து இஸ் வெரி ஃபார் ஃப்ரம் த டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கேப் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன கேப் தான் இருக்குது பிட்வீன் த ஸ்கொயர்ஸ் அண்ட் த ட்ரையாங்கிள்ஸ். அண்ட் இந்த டிசிஷன் பவுண்டரி எடுத்துக்கோங்க, இங்கேயும் வந்து ஒரு சின்ன கேப் தான் இருக்குது பிட்வீன் த ஸ்கொயர்ஸ் அண்ட் த ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இங்கே வந்து எது வந்து பெஸ்ட் கிளாசிஃபையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ரீஜனில் இருக்கிற இந்த டிசிஷன் பவுண்டரியோட கிளாசிஃபையர் தான் வந்து பெஸ்ட் கிளாசிஃபையர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எதனால் பெஸ்ட் கிளாசிஃபையர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசிஷன் பவுண்டரி வந்து இஸ் வெரி ஃபார் ஃப்ரம் போத் த டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு டிசிஷன் பவுண்டரி வந்து வாஸ் நாட் ஃபார் ஃப்ரம் த டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த ரெண்டு டிசிஷன் பவுண்டரி இஸ் நாட் அ பெஸ்ட் கிளாசிஃபையர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த டிசிஷன் பவுண்டரி தான் வந்து இஸ் வெரி ஃபார் ஃப்ரம் த டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த டிசிஷன் பவுண்டரி இஸ் அ பெஸ்ட் கிளாசிஃபையர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ டிசிஷன் பவுண்டரி. ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் மார்ஜின் கிளாசிஃபையர் ஆர் ஹார்ட் மார்ஜின் கிளாசிஃபையர்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் மார்ஜின் கிளாசிஃபையர் hard margin classifier வந்து is a linear classifier with maximum margin. ஸோ லீனியர் கிளாசிஃபையர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து வாஸ் லீனியர்லி செப்பரபிள். ஸோ இந்த லைனை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணோம். ஸோ அதனால தான் இதை லீனியர் கிளாசிஃபையர் அப்படின்ட்டு சொல்கிறோம். அண்ட் இந்த லைனை வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் பவுண்டரி அப்படின்ட்டு சொன்னோம். அண்ட் இந்த டிசிஷன் பவுண்டரி வந்து ஷுட் பி ஃபார் ஃப்ரம் both the data points from the triangle blue points and the square red points. And இது மாதிரி வந்து நம்ம டிசிஷன் பவுண்டரி வந்து வரையும் போது இட் ஷுட் பி ஃபார் அப்படின்ட்டு சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் இங்கே மேக்ஸிமம் மார்ஜின் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த லென்த்து தான் வந்து மேக்ஸிமம் மார்ஜினை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ எப்படி வந்து இந்த லைனை இங்கே வரைஞ்சோம் அண்ட் இங்கே வந்து எதுக்காக ரெண்டு டாட்டட் லைன்ஸ் வந்து வரைஞ்சோம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த டிசிஷன் பவுண்டரி வந்து ஷுட் பி வெரி ஃபார். ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட் இன் SVM. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ டிசிஷன் பவுண்டரி வந்து ஷுட் பி வெரி ஃபார். அதுக்காக நம்ம வந்து டிசிஷன் பவுண்டரி எங்கே வரைஞ்சிட்டு ஸோ இந்த டிசிஷன் பவுண்டரி வந்து இஸ் வெரி ஃபார் ஃப்ரம் த ஸ்கொயர் ரெட் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டிசிஷன் பவுண்டரி இஸ் ஃபார் ஃப்ரம் ஸ்கொயர் ரெட் பாயிண்ட்ஸ் பட் க்ளோஸ் டு ட்ரையாங்கிள் ப்ளூ பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் இது வந்து பெஸ்ட் டிசிஷன் பவுண்டரி கிடையாது. ஸோ அதே மாதிரி நம்ம டிசிஷன் பவுண்டரியை இந்த இடத்துல இப்படி வரைஞ்சிட்டு டிசிஷன் பவுண்டரி இஸ் வெரி ஃபார் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டிசிஷன் பவுண்டரி வந்து இஸ் ஃபார் ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ப்ளூ பாயிண்ட்ஸ் பட் திஸ் இஸ் க்ளோஸ் டு ஸ்கொயர் ரெட் பாயிண்ட்ஸ். ஸோ இது மாதிரியும் டிசிஷன் பவுண்டரி வரைய முடியாது. ஸோ அப்போ எப்படி தான் வந்து நம்ம டிசிஷன் பவுண்டரி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் பவுண்டரி ஷுட் பி ஃபார் ஃப்ரம் போத் த டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் இங்கே இது மாதிரி மிடில் வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த டிசிஷன் பவுண்டரியை வந்து நம்ம மார்ஜின் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ மார்ஜின் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ டிசிஷன் பவுண்டரியை கண்டுபிடிச்ச அப்புறமா இந்த டிசிஷன் பவுண்டரியோட லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடில் ஈக்குவல் டிஸ்டன்ட்டில் இன்னொரு மார்ஜின்ஸ் வந்து நம்ம வரைவோம். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ட்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட டிசிஷன் பவுண்டரி. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ட்டில் லெஃப்ட் சைடில் இன்னொரு மார்ஜின் அண்ட் ரைட் சைடில் இன்னொரு மார்ஜின் வந்து வரைவோம். ஸோ இது வந்து ஷுட் பி ஈக்குவல் டிஸ்டன்ட். ஸோ இந்த ஸ்பேஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து இது மாதிரி டிசிஷன் பவுண்டரி வரைஞ்சிட்டு ஸோ லெஃப்ட் சைட் மார்ஜின் மட்டும் ரொம்ப சின்னதாகவும் அண்ட் ரைட் சைட் மார்ஜின் வந்து ரொம்ப பெருசாகவும் வந்து வரையக்கூடாது. ஸோ லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் மார்ஜின் ஃபார் த டிசிஷன் பவுண்டரி ஷுட் பி ஈக்குவலி ஸ்பேஸ்ட்.
ஸோ நம்ம பேரலாக வந்து வரைகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடில் வந்து 2 மார்ஜின்ஸ் வந்து வரைய போகிறோம். ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம வரைவோம், ஸோ இந்த இடத்துலையும் வரையலாம், இது மாதிரி லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட், ஆர் இப்படியும் வரையலாம். ஸோ எந்த எக்ஸாக்ட் இடத்துல வந்து நம்ம அதை வந்து வரைவோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் மார்ஜினை வரைகிறதுக்கு தான் வந்து நம்ம சப்போர்ட் வெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு டிசிஷன் பவுண்டரியை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். டிசிஷன் பவுண்டரி கண்டுபிடிச்ச அப்புறமா லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடில் வந்து நம்ம 2 மார்ஜின்ஸ் வந்து பேரலாக வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த லெஃப்ட் சைட் ரீஜன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைட் ரீஜனில் நம்மளோட லெஃப்ட் மார்ஜின் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ எதனால் இங்கே வந்து வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பாயிண்ட் தான் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு த டிசிஷன் பவுண்டரி. ஸோ அதனால் இந்த டேட்டா பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே ஒரு லெஃப்டில் வந்து ஒரு மார்ஜின் வந்து வரைகிறோம். அண்ட் இப்போது இந்த ரீஜன் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரையாங்கிள் தான் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு த டிசிஷன் பவுண்டரி. அதனால் இந்த ட்ரையாங்கிளை டச் பண்ணுற மாதிரி நம்ம ரைட் சைடில் வந்து ஒரு மார்ஜின் வந்து வரைவோம். ஸோ நம்ம வியடாக வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து மார்ஜின்லாம் வரைய மாட்டோம். ஸோ இந்த மார்ஜினை வரைகிறதுக்கு நியரஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸை எடுத்துப்போம் ஃப்ரம் both the classes. அண்ட் அந்த நியரஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அந்த லெஃப்ட் மார்ஜின் அண்ட் ரைட் மார்ஜினை வந்து வரைவோம். ஸோ இப்போ இந்த நியரஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம சப்போர்ட் வெக்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே சப்போர்ட் வெக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஃபார் ட்ரையாங்கிள் ப்ளூ, அண்ட் இங்கே வந்து சப்போர்ட் வெக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஃபார் த ஸ்கொயர் ரெட் கலர் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த சப்போர்ட் வெக்டர்ஸ் தான் வந்து will be helping us to identify the location of the optimal hyperplane. ஸோ நம்மளோட டேட்டா செட்டில் வந்து 10,000 பாயிண்ட்ஸ் இருக்கலாம். அந்த 10,000 பாயிண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் 1ல் வந்து 5,000 பாயிண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் 2ல் வந்து 5,000 பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த 5,000 பாயிண்ட்ஸில் எல்லா 5,000 பாயிண்ட்ஸுமே வந்து சப்போர்ட் வெக்டர்ஸாக இருக்காது. அண்ட் எப்போவுமே வந்து ஒரு பாயிண்ட் தான் வந்து சப்போர்ட் வெக்டராக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ தேர் கேன் பி மல்டிபிள் சப்போர்ட் வெக்டர்ஸ். ஸோ இந்த சப்போர்ட் வெக்டர்ஸ் தான் வந்து will be helping us to find the optimal hyperplane. ஸோ இங்கே optimal hyperplane என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து optimal hyperplane. அண்ட் இந்த டாட்டட் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்ஜினல் ஹைப்பர்ப்ளேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்ட் இந்த டாட்டட் லைனும் வந்து மார்ஜினல் ஹைப்பர்ப்ளேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போது நம்மக்கிட்ட லெஃப்ட் மார்ஜின் அண்ட் ரைட் மார்ஜின் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இது மாதிரி இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். அண்ட் இந்த லைன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்ஜின். ஸோ இந்த மேக்ஸிமம் மார்ஜின்குள்ளே வந்து எந்த டேட்டா பாயிண்ட்ஸுக்குமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த மார்ஜின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போது இங்கே வரைகிறேன்ல இதுதான் வந்து நம்மளோட மார்ஜின்ஸ். ஸோ இந்த மார்ஜின்குள்ளே வந்து ட்ரையாங்கிள் பாயிண்ட்ஸும் இருக்கக்கூடாது, ஸ்கொயர் பாயிண்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ மார்ஜினுக்கு அவுட் சைடில் தான் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து இங்கே ஹார்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் மார்ஜின் அப்படின்ட்டு. ஸோ மார்ஜினுக்குள்ளே வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடாது, மார்ஜினுக்கு வெளியில் தான் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கணும். அண்ட் இந்த மார்ஜின் வந்து ஷுட் பி லார்ஜ். ஸோ அந்த லார்ஜை வந்து நம்ம இங்கே மேக்ஸிமம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ அதனால தான் வந்து ஹார்ட் மார்ஜினை வந்து நம்ம மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர் அப்படின்ட்டு வந்து சொல்வோம். ஸோ கோல் ஆஃப் ஹார்ட் மார்ஜின் இல்லாட்டி மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to find the best hyperplane. இங்கே hyperplane என்ன, இந்த லைன். அண்ட் இந்த hyperplane should have maximum margin, so largest margin between the two classes. இங்கே 2 classes என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த triangle and இந்த squares. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கோலோட ஃபர்ஸ்ட் பார்ட். கோலோட செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it should also separate the data points of one class from another class. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக வந்து டேட்டா வந்து செப்பரேட் ஆகிருக்கு. இந்த ரைட் சைட் ரீஜனில் தான் வந்து ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அண்ட் இந்த லெஃப்ட் சைட் ரீஜனில் தான் வந்து இந்த ஸ்குவார்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த பார்ட். அண்ட் இந்த தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ பாயிண்ட்ஸ், ட்ரையாங்கிள் ஆஸ் வெல் அஸ் ஸ்கொயர் ஷுட் பி இன்சைட் த மார்ஜின். ஸோ இன்சைட் த மார்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் தான் வந்து இன்சைட் த மார்ஜின். ஸோ இந்த மார்ஜின்குள்ளே, ஸோ இந்த ரீஜனுக்குள்ளே ட்ரையாங்கிள்ஸும் இருக்கக்கூடாது, ஸ்கொயர்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இந்த பார்ட். ஸோ இதுதான் வந்து கோல் ஆஃப் ஹார்ட் மார்ஜின் ஆர் மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர். ஸோ நம்ம ஹார்ட் மார்ஜின் ஆர் மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம்.
ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு ட்ரைனிங் டேட்டா செட் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரைனிங் டேட்டா செட்டில் 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஹைட் அண்ட் வெயிட். அண்ட் இதோட கிளாஸ் லேபிளும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து இங்கே 7 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 டேட்டா பாயிண்டோட ஹைட் அண்ட் வெயிட் அதோட கிளாஸ் லேபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட். அண்ட் 3 டேட்டா பாயிண்டோட ஹைட் அண்ட் வெயிட்டோட கிளாஸ் லேபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மவுஸ். ஸோ இந்த ஹைட் அண்ட் வெயிட்டை வந்து நம்ம இது மாதிரி பிளாட் பண்ணும்போது கேட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரீஜனில் பிளாட் ஆகிருக்கும் அண்ட் மவுஸ் எல்லாமே வந்து இந்த ரீஜனில் பிளாட் ஆகிருக்கும். ஏன்னா மவுஸோட ஹைட் அண்ட் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், அது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால தான் வந்து மவுஸ் எல்லாமே இங்கே இருக்குது. கேட்ஸோட ஹைட் அண்ட் வெயிட் வில் பி ஹை கம்பேர்ட் டு மவுஸ். ஸோ அதனால தான் கேட்ஸ் வந்து நம்ம இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து இந்த டேட்டாவை வந்து செப்பரேட் பண்ணலாம்? ஸோ நம்ம ஒரு பெஸ்ட் டெசிஷன் பவுண்டரி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டெசிஷன் பவுண்டரி. அண்ட் இந்த 2 ரெட் லைன் தான் வந்து நம்மளோட மார்ஜின்ஸ். அண்ட் இந்த கேட் தான் வந்து நம்மளோட சப்போர்ட் வெக்டர். அண்ட் இங்கே வந்து இந்த கிளாஸில் இந்த மவுஸ் தான் வந்து நம்மளோட சப்போர்ட் வெக்டர். ஸோ இது வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டா. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட்லி லீனியர்லி செப்பரபிள். ஸோ இப்போ நம்ம ட்ரைனிங் டேட்டாவில் இன்னொரு டேட்டா பாயிண்ட் வந்து புதுசாக ஆட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து புதுசாக நம்ம ட்ரைனிங் டேட்டா செட்டில் ஆட் பண்ண பாயிண்ட். ஸோ நம்ம ட்ரைனிங் டேட்டா செட்டில் இப்போது 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அகெயின் நம்மக்கிட்ட வந்து வெயிட்ஸ் அண்ட் ஹைட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் லேபிள் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 3 கேட்ஸ் அண்ட் 4 மவுஸோட ஹைட் அண்ட் வெயிட் டீட்டெயில்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதை பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு இது மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ இங்கே இந்த மவுஸ் வந்து ஒரு அவுட்லயர் அப்படின்ட்டு சொல்லுவோம். எதனால இது அவுட்லயர்னா வந்து இந்த மவுஸ் வந்து இஸ் டோட்லி ஹேவிங் ஹை ஹைட் and high weight compared to these 3 mouses. So in the mouse வந்து is having and height and weight similar to cats. So அதனால இந்த mouse வந்து ஒரு outlier அப்படின்ட்டு சொல்லுவோம். So இந்த outlier add ஆன அப்புறமா நம்மளோட decision boundary or margin வந்து change ஆகுதா அப்படின்ட்டு பார்க்கலாம். So இந்த outlier add பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து நம்மளோட decision boundary. இப்போ ஒரு அவுட்லயர் வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட்டில் வந்து இருக்குது. ஸோ நம்மளோட டிசிஷன் பவுண்டரி வந்து இது மாதிரி வரைய முடியாது. ஏன்னா இது மாதிரி வரைஞ்சா டிசிஷன் பவுண்டரி வந்து இங்கே இருக்கும். ஆனால் இந்த மவுஸ் வந்து ஷுட் பி ஆன் த லெஃப்ட் சைட் ரீஜன். ஸோ அதனால நம்ம இந்த டிசிஷன் பவுண்டரி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம புதுசாக வந்து ஒரு டிசிஷன் பவுண்டரி வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இந்த சினாரியோவில் டிசிஷன் பவுண்டரி வந்து நம்ம இங்கே வரைவோம். அண்ட் இந்த ரெட் கலர் பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்மளோட மார்ஜின்ஸ். ஸோ இந்த ஒரு அவுட்லயர் ஆட் பண்ணதுனால நம்மளோட டிசிஷன் பவுண்டரி வந்து டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ ஹார்ட் மார்ஜின் கிளாசிஃபையரில் நம்மளுக்கு எப்போவுமே வந்து 0 ட்ரைனிங் எரர் இருக்கும். ஏன் 0 ட்ரைனிங் எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேட்டா செட்டை பர்ஃபெக்டாக செப்பரேட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் கேட்ஸ் அண்ட் மவுசஸ் யூசிங் திஸ் டிசிஷன் பவுண்டரி. ஸோ ட்ரைனிங் எரரே வந்து நம்மளுக்கு இருக்காது. இங்கே நம்ம என்ன பார்த்தோன்னா வந்து ஒரு அவுட்லயர் ஆட் பண்ணும்போது டிசிஷன் பவுண்டரி மட்டும் தான் வந்து மாறுனுச்சு. மற்றபடி நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து வெல் செப்பரேட்டடாக இருக்குது. ஸோ கேட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரைட் சைட் ரீஜனில் இருக்குது அண்ட் மவுஸ் எல்லாமே வந்து இந்த லெஃப்ட் சைட் ரீஜனில் இருக்குது. நம்மளோட டிசிஷன் பவுண்டரி மட்டும் லைட்டாக ஷ்ரிங்க் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ட்ரைனிங் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு அன்னோன் டேட்டா பாயிண்ட் வந்து வருது. ஸோ நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட்டில் வந்து 8 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அண்ட் நம்மளோட டெஸ்ட் டேட்டா செட்டில் வந்து ஒரு பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்டோட கிளாஸ் லேபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேட் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட் டேட்டா செட்டோட ஆக்சுவல் கிளாஸ் லேபிள் என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு கேட். ஆனால் நம்ம பில்ட் பண்ண அந்த கிளாசிஃபையருக்குள்ளே வந்து இந்த டேட்டா பாயிண்ட்டை வந்து சென்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வந்து ஒரு கேட்டா இல்லாட்டி மவுஸான்ட்டு அந்த கிளாசிஃபையரை ப்ரெடிக்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ இந்த கிளாசிஃபையர் என்ன பண்ணும், இந்த பாயிண்ட் வந்து இந்த டிசிஷன் பவுண்டரியோட லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. ஸோ அதனால இந்த பாயிண்ட் வந்து ஒரு மவுஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். பட் ஆனால் நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட்டில் போய் பார்க்கும்போது நம்மளோட டெஸ்ட் டேட்டா செட்டில் இந்த பாயிண்டோட ஆக்சுவல் கிளாஸ் லேபிள் என்னன்ட்டு நம்மக்கிட்ட முன்கூட்டியே தெரியும் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வந்து ஒரு கேட் அப்படின்ட்டு தெரியும். ஆனால் நம்மளோட கிளாசிஃபையர் என்ன சொல்லுதுன்னா டிசிஷன் பவுண்டரியோட லெஃப்ட் சைட் ரீஜனில் வந்து இந்த பாயிண்ட் இருக்கிறதுனால இது வந்து ஒரு கேட் இல்லை, இது வந்து ஒரு மவுஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுது. ஸோ இங்கே வந்து கிளாசிஃபையர் வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இது வந்து அதோட ஒர்க் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கு. ஸோ டிசிஷன் பவுண்டரியோட லெஃப்ட் சைடில் இந்த பாயிண்ட் இருந்ததுனால இதை வந்து மவுஸ்ன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நம்ம டிசிஷன் பவுண்டரியெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இப்போது இங்கே ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்டை நம்ம வந்து
கேட்டா இல்லாட்டி மவுஸா அப்படின்ட்டு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவோம்? ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் வந்து இந்த கேட்டோட இந்த கேட் ரீஜன் பக்கத்தில் இருக்குது கம்பேர்ட் டு மவுஸ். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோசஸ்ட் கேட் வந்து இது, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட் மவுஸ் வந்து ஐதர் இது ஆர் இது. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் வந்து கேட்ஸ் ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த டேட்டா பாயிண்ட் வந்து வில் பிலாங் டு கேட் அப்படின்ட்டு நம்ம விஷுவலைஸ் பண்ணி சொல்லுவோம் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் டிசிஷன் பவுண்டரி. ஆனால் டிசிஷன் பவுண்டரி வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்த அப்புறமா டிசிஷன் பவுண்டரி மூலயமா நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது இந்த டிசிஷன் பவுண்டரியோட லெஃப்ட் சைடில் இது இருக்கிறதுனால இதை வந்து மவுஸ் அப்படின்ட்டு நம்ம தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு அவுட்லேயர் ஆட் ஆனதுனால நம்மளோட டிசிஷன் பவுண்டரி வந்து டோட்டலாக மாறிடுச்சு. அண்ட் இந்த டிசிஷன் பவுண்டரி இப்படி மாறினதுனால இந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் வந்து ஒரு கேட், பட் ஆனால் இந்த டிசிஷன் பவுண்டரி வந்து ஒரு மவுஸ்ன்ட்டு நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து டெஸ்டிங் எரர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஹார்ட் மார்ஜினில் வந்து வி வில் ஹேவ் 0 ட்ரைனிங் எரர் பட் ஹை டெஸ்டிங் எரர். ஸோ அன்சீன் டேட்டா பாயிண்ட்ஸ், அதாவது ட்ரைனிங் டேட்டா செட்டில் இல்லாத ஒரு பாயிண்ட்டை வந்து வச்சு நம்ம ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரை கிளாஸிஃபை பண்ண சொன்னால் அதால் வந்து சில டைம் கரெக்டாக வந்து கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஸோ ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் வில் ஓவர்ஃபிட் அப்படின்ட்டு சொல்லுவோம். So overfitna we will have low training error but high testing error. So நம்ம outlier and overfitting na enna அப்படின்றத previous example ல பார்த்தோம். And we will not be able to find perfectly linearly separable classes in real world scenario. So இத பத்தி இப்போ பார்க்கலாம். So எப்படி வந்து நம்ம outlier and overfitting வந்து avoid பண்ணுவோம்? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் இதுதான் வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஹைட் அண்ட் வெயிட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் லேபிளும் இருக்குது. அண்ட் நம்ம டேட்டா செட்டில் வந்து டோட்டலாக 7 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போது இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம்? ஸோ டிசிஷன் பவுண்டரியை வந்து அகெயின் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல இந்த டிசிஷன் பவுண்டரி வந்து வாஸ் பில்ட் ஃபார் ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர். ஸோ இப்போ சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் எப்படி வந்து டிசிஷன் பவுண்டரியை வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட டிசிஷன் பவுண்டரி இது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிசிஷன் பவுண்டரிக்குள்ள, அதாவது இந்த மார்ஜின்குள்ள ஒரு மவுஸ் வந்து இருக்கு. ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட டிசிஷன் பவுண்டரிக்குள்ள வந்து எந்த டேட்டா பாயிண்ட்ஸுமே இருக்கக்கூடாது. ஸோ ஒன்று லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும், இல்லாட்டி ரைட் சைடில் தான் இருக்கணும். ஆனால் சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் என்ன பண்ணுன்னா வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ மார்ஜின்குள்ளே வந்து ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் வந்து அந்த லெஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இது மாதிரி ஒரு டெசிஷன் பவுண்டரி வந்து வரைஞ்சிருக்கோம். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட மார்ஜின்ஸ். அண்ட் இந்த டெசிஷன் பவுண்டரி, அதாவது இந்த மார்ஜின்குள்ளே வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இருக்கலாம். அதுதான் வந்து சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட கோல். ஆனால் ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரில் பார்த்தீங்கன்னா வந்து டிசிஷன் பவுண்டரி, அதாவது இந்த மார்ஜின்குள்ளே வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து அங்கே ஹார்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம், இங்கே வந்து சாஃப்ட் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மார்ஜின் கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து நம்ம லைட்டாக வயலேட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இங்கே சாஃப்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ட்ரெயின் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ நம்ம வந்து வாலண்டியராகவே போயிட்டு ஹை ட்ரைனிங் எரர் வந்து காஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் வந்து இந்த கிளாஸிஃபையரால் வந்து இந்த 3 கேட்ஸை வந்து கரெக்டாக வந்து கிளாஸிஃபை பண்ண முடியுது ஆர் செப்பரேட் பண்ண முடியுது. அண்ட் இந்த 3 மவுஸை வந்து கரெக்டாக வந்து செப்பரேட் பண்ண முடியுது. ஆனால் இந்த மவுஸ் வந்து டிசிஷன் பவுண்டரியோட ரைட் சைட் ரீஜனில் இருக்கிறதுனால இதை வந்து தப்பாக வந்து லேர்ன் பண்ணுது. ஸோ இந்த மவுஸ் வந்து ஒரு கேட் அப்படின்ட்டு லேர்ன் பண்ணுது. ஸோ இதனால நம்மளுக்கு வந்து ஹை ட்ரைனிங் எரர் வந்து வர சான்சஸ் இருக்கு இன் சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர். ஸோ ட்ரைனிங் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அந்த ட்ரைனிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எரர் வந்து வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இப்போ டெஸ்டிங்குள்ளே போகலாம். ஸோ டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கு. அண்ட் இந்த டேட்டா பாயிண்டோட height and weight details நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் இந்த டேட்டா பாயிண்டோட ட்ரூ கிளாஸ் லேபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட். ஸோ நம்ம வந்து சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையருக்குள்ள வந்து இந்த டேட்டா பாயிண்ட்டை சென்ட் பண்ணிட்டு சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரை வந்து இந்த டேட்டா பாயிண்ட் வந்து ஒரு மவுஸ் இல்லாட்டி கேட்டான்ட்டு ப்ரெடிக்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ இப்போ சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் வந்து எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு அண்ட் நம்மளோட டிசிஷன் பவுண்டரி வந்து இங்கே இருக்கு.
ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, டிசிஷன் பவுண்டரியோட ரைட் சைடில் இருக்கிறதுனால இந்த டேட்டா பாயிண்ட் வந்து ஒரு கேட் அப்படின்ட்டு சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஹை ட்ரைனிங் எரர் இருக்கும், பட் லெஸ் டெஸ்ட் எரர் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் வந்து யூஸ் பண்ணுவோம் டு அவாய்ட் அவுட்லயர்ஸ் அண்ட் ஓவர்ஃபிட்டிங். ஸோ ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர்ல நம்மளோட டிசிஷன் பவுண்டரி இப்படி இருந்துச்சு, அண்ட் இந்த அன்னோன் டேட்டா பாயிண்ட்டை நம்ம மவுஸ் அப்படின்ட்டு தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணோம். அண்ட் சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர்ல அதே டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு நம்மளோட டிசிஷன் பவுண்டரி இப்படி இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் எரர் இருக்கும், பட் ஆனால் வந்து நம்ம இந்த அன்னோன் டேட்டா பாயிண்ட்டை கரெக்டாக வந்து கேட் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த பெஸ்ட் ஹைப்பர் பிளேன் வித் லார்ஜஸ்ட் மார்ஜின் பிட்வீன் த டூ கிளாஸஸ். ஸோ நம்ம வந்து ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் மாதிரி ஒரு டிசிஷன் பவுண்டரி வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த டிசிஷன் பவுண்டரி வந்து ஷுட் பி செப்பரேட்டிங் டேட்டா பாயிண்ட்ஸ் ஆஃப் போத் த கிளாஸஸ். ஸோ அதுதான் வந்து இந்த லைன். ஸோ இந்த டிசிஷன் பவுண்டரியோட ரைட் சைடில் தான் வந்து இந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட்ஸ் இருக்கணும், அண்ட் இந்த டிசிஷன் பவுண்டரியோட லெஃப்ட் சைடில் தான் வந்து ஸ்கொயர் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கணும். பட் ஆனால் இங்கே ஒரு ரிலாக்ஸேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் வயலேஷன் வந்து அலோவ் பண்ணுறோம். அதாவது இந்த மார்ஜின்ஸ்குள்ளே வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம். அண்ட் ஒரு சில கேசஸில் மார்ஜின்ஸ்குள்ளே இல்லை, ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக அனதர் டைரக்ஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரைட் சைடில் தான் இருக்கணும், பட் ஆனால் ஒரு சில ட்ரையாங்கிள் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஆப்போசிட் கிளாஸ் ரீஜன்லையும் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி கண்டிஷன்லையும் வந்து நம்ம சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்ஜின்குள்ளேயும் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கலாம், அண்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இன்கரெக்ட் சைட்லையும் வந்து இருக்கலாம். அண்ட் எதுக்காக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்றத ப்ரீவியஸாக எக்ஸாம்பிள் மூலயமா பார்த்தோம். ஸோ மார்ஜின் வயலேஷன் அலோவ் பண்ணுறதுனால நம்ம மிஸ்கிளாசிஃபிகேஷனை வந்து அவாய்ட் பண்ணுறோம், அண்ட் அவுட்லேயர்ஸ்னால டோட்டலாக வியர்டான டிசிஷன் பவுண்டரி வந்து நம்ம உள்ளே வந்து எடுத்துகிட்டு வரதில்லை. நம்ம மார்ஜின் வயலேஷன் அண்ட் மிஸ்கிளாசிஃபிகேஷனை வந்து அலோவ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், இல்லாட்டி வந்து நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணுறதுல ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ இது எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் அ ரெகுலரைசேஷன் பேராமீட்டர் கால்ட் சி. ஸோ சி வந்து கண்ட்ரோல்ஸ் த ட்ரேட் ஆஃப் பிட்வீன் மார்ஜின் அண்ட் த ட்ரைனிங் எரர். அண்ட் நம்ம வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து வாலண்டியராக பண்ணுறோம்ல, ஸோ மார்ஜின் வயலேஷன் பண்ணுறதுனால நம்ம வந்து மிஸ்கிளாசிஃபிகேஷன் வந்து வாலண்டியராக வந்து அலோவ் பண்ணுறோம். ஸோ எப்படி வந்து அந்த எரரை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்லாக் வேரியபிள்ஸ். ஸோ ஸ்லாக் வேரியபிள்ஸ் வந்து நம்ம எவ்வளோ எரர் வந்து பண்ணுறோம் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறோம் இன் சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர். ஸோ இது எப்படி வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அது எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்லாக் வேரியபிள்ஸ். ஸோ நம்ம என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து மெயினாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுறோம், மார்ஜின்குள்ளே வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ வி வாண்ட் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வித் இன் த மார்ஜின் டு பி ஸ்மால் ஆஸ் பாசிபிள். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுனால எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் இந்த மார்ஜின்குள்ளே வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மார்ஜின்குள்ளே வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ எப்படி வந்து அந்த எரரை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக வந்து 8 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம ஒரு ஸ்லாக் வேரியபிள் வந்து அசைன் பண்ணிடுவோம். அண்ட் இந்த ஸ்லாக் வேரியபிள் எதை மெஷர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் டு த மார்ஜினல் ஹைப்பர் பிளேன். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஸ்லாக் வேரியபிளை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். So in the slack variable வந்து will measure the distance of the point to its marginal hyperplane. For example, இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 3 டேட்டா பாயிண்ட்ஸ் கரெக்டான ரீஜன்ல இருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் எல்லாமே வந்து இந்த ரைட் சைட் ரீஜன்ல தான் இருக்கணும். ஸோ இந்த 3 டேட்டா பாயிண்ட்ஸ் கரெக்டான இடத்துல இருக்கு. அண்ட் இந்த 3 ஸ்கொயர் வந்து லெஃப்ட் சைட் ரீஜன்ல தான் இருக்கணும். ஸோ அதனால இந்த 3 ஸ்கொயர்ஸும் வந்து கரெக்டான ரீஜன்ல இருக்கு. ஸோ எந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து இங்கே மார்ஜின் கன்ஸ்ட்ரெயின்ட்டை வயலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் அண்ட் இங்கே இருக்கிற இந்த ஸ்கொயர். ஸோ இது வந்து மார்ஜின்குள்ளே வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த எரரை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will measure the distance between this data point and its margin.
ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் தான் வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லும். ஸோ எவ்வளோ மார்ஜின் வந்து வயலேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஸ்கொயர் வந்து இதோட டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுவோம் பிட்வீன் திஸ் பாயிண்ட் அண்ட் இட்ஸ் மார்ஜின். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டாக கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜின் எவ்வளோ வயலேட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து மெஷர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரேஷியோ. ஸோ அதனால டிவிஷன் distance of EI from a training data point to the marginal hyperplane. So இதோட distance வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் multiplied by half of the margin. So இந்த margin ஓட width என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 divided by norm of W. So எதுக்காக இந்த margin ஓட width வந்து 1 divided by norm of W அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். பட் இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா டு மெஷர் தட் டிஸ்டன்ஸ். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த ஸ்லாக் வேரியபிள் வந்து நம்மளோட எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் அசைன் பண்ணிடுவோம். ஸோ ஒரு டேட்டா பாயிண்ட்க்கும் வந்து இந்த ஸ்லாக் வேரியபிளில் ஒரு வேல்யூ வந்து அசைன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 டேட்டா பாயிண்ட்ஸ்மே வந்து கரெக்டான ரீஜனில் இருக்கு அண்ட் இங்கே இருக்கிற இந்த 3 டேட்டா பாயிண்ட்ஸ்மே வந்து கரெக்டான ரீஜனில் இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்லாக் வேரியபிள் வேல்யூ வில் பி 0 ஃபார் கரெக்ட்லி கிளாசிஃபைட் பாயிண்ட்ஸ். அண்ட் எப்போ வந்து இந்த ஸ்லாக் வேரியபிளோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாக் வேரியபிளோட வேல்யூ வந்து வில் பி கிரேட்டர் than 1 ஃபார் மிஸ்கிளாசிஃபைட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்லாக் வேரியபிளோட வேல்யூ வந்து வில் பி பிட்வீன் 0 to 1 ஃபார் பாயிண்ட்ஸ் தட் ஆர் க்ளோசர் டு டிசிஷன் பவுண்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்டோட ஸ்லாக் வேரியபிள் வேல்யூ வந்து வில் பி பிட்வீன் 0 to 1. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ கலர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ப்ளூ கலர் பாயிண்ட் வந்து இந்த டிசிஷன் பவுண்டரியோட லெஃப்ட் சைட் ரீஜன்ல தான் இருக்கு. அதனால இந்த ஸ்லாக் வேரியபிள் இதோட வேல்யூ வந்து வில் பி லெஸ் தேன் 1. பட் ஆனால் இந்த ப்ளூ கலர் பாயிண்ட் வந்து இன்கேஸ் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இதோட ஸ்லாக் வேரியபிள் வேல்யூ வந்து வில் பி கிரேட்டர் தேன் 1. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக கிளாஸிஃபை ஆன பாயிண்ட்டுக்கு ஸ்லாக் வேரியபிள் வேல்யூ வில் பி 0. ஸோ அதாவது இந்த 3 பாயிண்ட் அண்ட் இங்கே இருக்கிற இந்த 3 பாயிண்ட். ஸோ இதோட ஸ்லாக் வேரியபிள் வேல்யூ வந்து வில் பி 0 அண்ட் மிஸ்கிளாஸிஃபை ஆன பாயிண்டோட ஸ்லாக் வேரியபிள் வேல்யூ வில் பி கிரேட்டர் தேன் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் மட்டும் தான் வந்து நம்ம மிஸ்கிளாஸிஃபை வந்து பண்ணுறோம் இந்த எக்ஸாம்பிளில். ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து டிசிஷன் பவுண்டரியோட லெஃப்ட் சைடில் வந்து இருக்கு. And slack variable value will be between 0 to 1 for points that are closer to the decision boundary. So in the example பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் அண்ட் இங்க இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து is closer to the decision boundary. So இந்த பாயிண்ட் வந்து இந்த decision boundaryயோட க்ளோஸா இருக்கு, அதோட ரெஸ்பெக்டிவ் decision boundaryயோட க்ளோஸா இருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட் வந்து அதோட ரெஸ்பெக்டிவ் decision boundaryயோட க்ளோஸா இருக்கு. So இதோட வேல்யூ வந்து will be between 0 to 1. ஸோ நம்ம ஸ்லாக் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து மார்ஜின் வயலேஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் நம்ம இன்னொரு ரெகுலரைசேஷன் பேராமீட்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது சி தான் வந்து நம்மளோட ரெகுலரைசேஷன் பேராமீட்டர். சியோட வேல்யூ வந்து லார்ஜாக இருந்துச்சுன்னா a model will overfit அண்ட் சியோட வேல்யூ வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா a model will underfit. ஸோ எதனால சியோட வேல்யூ ஹையாக இருந்துச்சுன்னா ஓவர் ஃபிட்டிங் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 plots வந்து plot ஆகியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த plot வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த plotல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சி வேல்யூ 100 அப்படின்ட்டு செட் பண்ணியிருக்கோம். சியோட வேல்யூ அதிகமாக இருந்தால் ஓவர் ஃபிட்டிங் வந்து நடக்கும். ஸோ இந்த plot வந்து இஸ் சிமிலர் டு ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர். ஸோ நம்ம சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் வச்சு தான் வந்து இங்கே கிளாஸிஃபை பண்ணுறோம். பட் சி வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து ஹை பெனால்ட்டி வந்து அப்ளை பண்ணும் ஃபார் நான் செப்பரபிள் டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ அதனால சி வேல்யூ அதிகமாக இருக்கும்போது சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் வில் ஆக்ட் ஆஸ் ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர். ஸோ ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரில் நம்ம என்ன வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஸோ நோ டேட்டா பாயிண்ட்ஸ் ஷுட் பி பிட்வீன் த மார்ஜின்ஸ் அண்ட் டேட்டா பாயிண்ட் ஷுட் நாட் பி ஆன் த இன்கரெக்ட் சைடு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் வந்து ரிக்ரெஸாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் when சி வேல்யூ இஸ் ஹை. ஸோ அதனால தான் வந்து இங்கே ஓவர் ஃபிட்டிங் நடக்கும் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ ஏன்னா ஹார்ட் மார்ஜின்லையும் வந்து ஓவர் ஃபிட்டிங் நடக்கும், அதை பற்றி தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ சி வேல்யூ டூ ஹையாக இருக்கும்போது சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் வில் பி சிமிலர் டு ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர். அண்ட் சி வேல்யூ வந்து ஸ்மாலாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிஸ்கிளாசிஃபிகேஷனை வந்து ரொம்ப அதிகமாக வந்து அலோவ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சி வந்து ஸ்மாலாக இருக்கும்போது நம்மளோட மார்ஜின் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது
அண்ட் சி வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருக்கும்போது நம்மளோட மார்ஜின் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ சி வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம வாலண்டியராக வந்து நிறைய மிஸ்கிளாசிஃபிகேஷன் வந்து அலோவ் பண்ணுறோம். ஸோ இதனால நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட்டில் வந்து அதோட ட்ரைனிங் எரர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ட்ரைனிங் எரர் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால அண்டர் ஃபிட்டிங் வந்து நடக்கும். ஸோ இதனால தான் வந்து இங்கே சி இஸ் லார்ஜ் மீன்ஸ் இட் வில் ஓவர் ஃபிட் அண்ட் சி இஸ் ஸ்மால் மீன்ஸ் இட் வில் அண்டர் ஃபிட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ நம்ம சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். சப்போர்ட் வெக்டர் மிஷின்ஸை நம்ம பைனரி கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வந்து அதை மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கும் யூஸ் பண்ணலாம். பைனரி கிளாஸிஃபிகேஷனாக இங்கே வந்து 2 கிளாஸஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கேட் கிளாஸ் அண்ட் மவுஸ் கிளாஸ். ஸோ இன்கேஸ் நம்ம மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு இதை வந்து யூஸ் பண்ணோம்னா எப்படி வந்து அதை பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து 3 கிளாஸஸ் இருக்குது. ஸோ கிளாஸ் 1 வந்து கேட்ஸ், கிளாஸ் 2 வந்து மவுஸ் அண்ட் கிளாஸ் 3 வந்து இந்த புல்டாக். ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம வந்து செப்பரேட் பண்ண போகிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் SVM. ஸோ இது வந்து ஒரு மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளமை மல்டிபிள் பைனரி கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளமாக நம்ம இப்போ வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. ஸோ காமனான அப்ரோச்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 விசஸ் 1 அண்ட் 1 விசஸ் ரெஸ்ட் அப்ரோச். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1 விசஸ் 1 அப்ரோச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம எவ்வளோ கிளாஸிஃபையர்ஸ் பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n into n-1 divided by 2. ஸோ டோட்டலாக வந்து 3 கிளாஸிஃபையர்ஸ் வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே வந்து 3 கிளாஸஸ் இருக்குல்ல. ஸோ n-ல வந்து 3 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஸோ 3 into 3-1 divided by 2 வந்து 3. ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸிஃபையர் 1 அண்ட் இதுதான் வந்து நம்மளோட கிளாஸிஃபையர் 2 அண்ட் இதுதான் வந்து நம்மளோட கிளாஸிஃபையர் 3. ஸோ கிளாஸிஃபையர் 1ல நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் பிட்வீன் கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். கிளாஸ் 3 டேட்டா பாயிண்ட்ஸை இங்கே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் இங்கே புல்டாக் இல்லை. அண்ட் இப்போ இந்த 2 டேட்டா பாயிண்ட்ஸை எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கிளாஸிஃபையர் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த லீனியர் டிசிஷன் பவுண்டரி. செகண்ட் கிளாஸிஃபையர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 3 மட்டும் கன்சிடர் பண்ணோம். கிளாஸ் 2 வந்து அது இக்னோர் பண்ணிடும். அண்ட் இங்கே வந்து இந்த லீனியர் டிசிஷன் பவுண்டரியை வந்து அது கண்டுபிடிச்சிருக்கு. அண்ட் தேர்ட் கிளாஸிஃபையர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 3 மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். கிளாஸ் 1 டேட்டா பாயிண்ட்ஸை அது இக்னோர் பண்ணிடும். அண்ட் இதுதான் வந்து அந்த லீனியர் டிசிஷன் பவுண்டரி பிட்வீன் கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 3 டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ட்ரைனிங் நடக்கும். இப்போ ப்ரெடிக்ஷன் அப்போது ஒரு அன்னோன் டேட்டா பாயிண்ட் வருது. ஸோ இப்போ அந்த அன்னோன் டேட்டா பாயிண்ட் வந்து இந்த கேட்டுக்கு கீழே இருக்குது அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ரெடிக்ஷன் அப்போ எப்படி இந்த அன்னோன் டேட்டா பாயிண்ட்டை கிளாஸ் 1 or கிளாஸ் 2 or கிளாஸ் 3ன்ட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபையர் 1 வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ என்ன அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பாயிண்ட் வந்து இந்த கேட் பக்கத்தில் இருக்கனால இட் பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 அப்படின்ட்டு சொல்லும் கிளாஸிஃபையர் 1. அண்ட் அந்த அன்னோன் டேட்டா பாயிண்ட் இங்கே இருக்குது. இப்போ இந்த கிளாஸ் 2 இந்த கிளாஸிஃபையர் 2 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் வந்து இஸ் this side. ஸோ அதனால இந்த டேட்டா பாயிண்ட்டும் வந்து பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 அப்படின்ட்டு சொல்லும். ஏன்னா இந்த ரீஜன் எல்லாமே வந்து கிளாஸ் 1 அண்ட் இந்த ரீஜன் எல்லாமே வந்து கிளாஸ் 3 ஃபார் கிளாஸிஃபையர் 2. அண்ட் கிளாஸிஃபையர் 3 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் வந்து பிலாங்ஸ் டு கிளாஸ் 2 அப்படின்ட்டு சொல்லும். ஏன்னா இந்த டேட்டா பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த கிளாஸிஃபையர் வந்து இஸ் கன்சிடரிங் ஒன்லி டேட்டா பாயிண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 3. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் வந்து இந்த சைடில் இருக்கிறனால இந்த ரீஜன் வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு கிளாஸ் 2. ஸோ அதனால் இந்த கிளாஸிஃபையர் 3 வந்து இந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் வந்து பிலாங்ஸ் டு கிளாஸ் 2 அப்படின்ட்டு சொல்லும். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து மெஜாரிட்டி ஓட் வந்து எடுப்போம். ஸோ இங்கே வந்து கிளாஸ் 1க்கு வந்து 2 votes இருக்குது. ஸோ vote 1 and vote 2. அண்ட் கிளாஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஓட்டு தான் இருக்குது. அண்ட் கிளாஸ் 3க்கு பார்த்தீங்கன்னா ஓட்டே இல்லை. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் அன்னோன் பாயிண்ட் பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து 1 விசஸ் 1 அப்ரோச். ஸோ நம்ம இப்போ செகண்ட் அப்ரோச்சுக்கு போகலாம், 1 விசஸ் ரெஸ்ட் அப்ரோச். ஸோ 1 விசஸ் ரெஸ்ட் அப்ரோச்சும் வந்து நம்ம மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எப்படி வந்து நம்ம கிளாஸிஃபையர்ஸ் வந்து பில்ட் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 1 விசஸ் ரெஸ்ட் அப்ரோச்சில் நம்ம வந்து டோட்டலாக வந்து n கிளாஸிஃபையர்ஸ் வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து டோட்டலாக 3 கிளாஸஸ் இருக்குல்ல, அதனால நம்ம 3 கிளாஸிஃபையர்ஸ் வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கிளாஸிஃபையர் 1, கிளாஸிஃபையர் 2 அண்ட் கிளாஸிஃபையர் 3. ஸோ
கிளாசிஃபையர் 1ல நம்ம எப்படி வந்து அந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will consider data points of class 1 versus all other data points. ஸோ இங்கே எந்த டேட்டா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து இக்னோர் பண்ண மாட்டோம். இங்கே ஆல் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 3. ஸோ அதனால தான் 1 versus all அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபையர் 1. கிளாசிஃபையர் 2 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் consider class 2 data points versus all other points. ஸோ இங்கே all other points எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா class 1 and class 3 பாயிண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இது ஒரு டிசிஷன் பவுண்டரியை வந்து கண்டுபிடிக்கும். அண்ட் கிளாசிஃபையர் 3 எதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 3 விசஸ் ஆல் அதர் பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே ஆல் அதர் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2. ஸோ இந்த கிளாசிஃபையர் வந்து இது மாதிரி ஒரு டிசிஷன் பவுண்டரியை வந்து கண்டுபிடிக்கும். ஸோ 1 விசஸ் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் 1 விசஸ் ஆல். அண்ட் 2 விசஸ் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2 விசஸ் ஆல். அண்ட் 3 விசஸ் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3 விசஸ் ஆல். ஸோ நம்ம கிட்ட 3 கிளாசிஃபையர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு அன்னோன் பாயிண்ட் வருது. அந்த அன்னோன் பாயிண்ட்டை கிளாஸ் 1 கிளாஸ் 2 இல்லாட்டி கிளாஸ் 3 அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ அகைன் கிளாசிஃபையர் 1 வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். கிளாஸ் 3யும் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். சாரி, கிளாசிஃபையர் 1 வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். கிளாசிஃபையர் 2 நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். கிளாசிஃபையர் 3 நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதோட மெஜாரிட்டி ஓட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் அன்னோன் பாயிண்ட் வந்து பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 அப்படின்ட்டு நம்ம வந்து டேக் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அன்னோன் பாயிண்ட்டை வந்து கிளாசிஃபையர் 1 என்ன சொல்லுதுன்னா வந்து இட் பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 அப்படின்ட்டு சொல்லுது. அண்ட் இந்த கிளாசிஃபையர் 2 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் பிலாங் டு கிளாஸ் 2 பட் பிலாங்ஸ் டு either கிளாஸ் 1 ஆர் கிளாஸ் 3 அப்படின்ட்டு சொல்லுது. அண்ட் இந்த கிளாசிஃபையர் 3 என்ன சொல்லுதுன்னா இட் டஸ் நாட் பிலாங் டு கிளாஸ் 3 பட் இட் பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 ஆர் கிளாஸ் 2 அப்படின்ட்டு சொல்லுது. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கிடைச்சிச்சு. இப்போ நம்ம வந்து இதுலேருந்து மெஜாரிட்டி ஓட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ கிளாஸ் 1 கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 3. ஸோ மெஜாரிட்டி ஓட் யாருக்கு இருக்கு? 1 வந்து இங்கே 3 டைம்ஸ் அக்கர் ஆகுது. ஸோ அதனால வந்து 1 வந்து 3 டைம்ஸ் அக்கர் ஆகுது. ஸோ கிளாஸ் 1 வந்து இஸ் ஹேவிங் 3 votes. கிளாஸ் 2 இஸ் ஹேவிங் 1 vote. ஸோ இங்கே இருக்கிற இந்த 1 vote அண்ட் கிளாஸ் 3 இஸ் ஹேவிங் 1 vote. ஸோ அதனால அந்த பர்டிகுலர் அன்னோன் பாயிண்ட் வந்து பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம்.